நண்பர்களே வணக்கம். வந்தனம். நான் உங்க ஹாரிஸ் பேசுறேன். இது உங்க பிரஷர் குக்கர் சேனலு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எபிசோட் 3 பார்க்க போறோம். ஹோம் மேக்கர் சீரிஸ்ல. என்னடா 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 3வது எபிசோட் இப்ப போடுறேங்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக டெக்னிக்கல் இஷ்யூக்காக நம்ம யூடியூப் மாமா வந்து நம்மளோட சேனல்ல வந்து எபிசோட் 3 வந்து எடுத்துட்டாரு. ஸோ அத காரணமா கொண்டு இந்த எபிசோட் 3 மறுபடியும் அப்லோட்லாம் பண்ணாம உங்களுக்காக திருப்பியும் உங்களுக்காக லைவா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம எல்லாம் போய் செக் அவுட் பண்ணுங்க. 4 வீடியோஸுமே பாருங்க. 4 வீடியோஸுமே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். முக்கியமா ஹோம் மேக்கர்ஸ்க்கு எளிதில் புரியிற மாரி நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா நாளுமே வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் கன்ஃபார்ம் அஷ்யூரிட்டி தரேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேப்பி ரிபப்ளிக் டே அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஸோ எங்கடா கோழி குத்துன்னு சொல்லி கமெண்ட்ல போய் இஸ்ட் அடிக்க போட்டுறாதீங்க. அது வாங்க போ வா வாங்க போயிருந்தா அது இல்ல. கூடிய சீக்கிரம் வாங்கி குத்திருவேன். ஸோ நீ வந்து ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறத சொல்லிடாதீங்க. கூடிய சீக்கிரம் வாங்கி குத்திடுறேன். நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னு நான் அப்பயே சொன்னேன். எபிசோட் 3 எபிசோட் 3ல ஆ மசில் எப்படி ஒர்க் ஆகுது? ஆ ஏன் ஒர்க் ஆகுது? எதனால அதுக்கான பெயின்லாம் வருது? முக்கியமா ஹோம் மேக்கர்ஸ்க்கு தொடர்ந்து ஒரே இடத்துல வலி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன்? எதனால வருது? அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம வந்துட்டு நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க. அதுக்கு நீங்க அதுக்கு ஒரு ஒர்க்கர் வச்சிருக்கீங்க. அந்த ஒர்க்கர் வந்து ஆ ரெக்கவரியே இல்லாம வேலை செய்யுது. அவன் வந்துட்டு வேலைய விட்டு போயிடுறான். அதே மாரி நெனச்சு வச்சுக்கோங்க. இப்ப நீ உங்களோட பாடி தான் ஒரு ஒர்க் தர ஒரு சிஇஓ இல்லாட்டி ஒரு கம்பெனி ஓனர். அதோட ஒர்க்கர் வந்து மசில்ன்னு வச்சுக்கோங்க. உங்க பாடியோட ஒர்க்கர் தான் மசில். அவ்வளதான். ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பாடியோட ஒர்க்கர் தான் மசிலு. அந்த மசில் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. அது ரெக்கவரி இல்லாம ஒரு அது பேர் என்ன நீங்க எந்நேரமும் சோர்னஸ்லயே அதாவது ஒரு டயர்ட்னஸ்லயே வச்சுக்கிறதுனால தான் அது உங்களுக்கு வந்து பெயினா, இன்ஜூரியா சேஞ்ச் ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. பெயின் இன்ஜூரினா உங்களுக்கு வரனா ஒரு ஆ ஒரு மறக்க முடியாத ஒரு வலி, இல்லாட்டி ரொம்ப அதிகமான வலி, எப்பயுமே அ நார்மல் டைம்ல அனுபவிக்க முடியாத ஒரு ஒரு புது வலி தரும்போது அந்த இன்ஜூரி, அந்த பெயின் அது சொல்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ எந்தெந்த மாரி இடத்துலலாம் இந்த மாரி பெயின்லாம் வரும்னா, முக்கியமா அவங்களோட ஜாயிண்ட்ஸ்ல வரும். உங்களோட அதான் உங்களோட ஹிஞ்சஸ் அதாவது உங்களோட ஹிஞ்சஸ் இப்போ ஒரு ஒரு டோர் எடுத்தீங்கன்னா, அந்த டோர்ல வந்துட்டு ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர்ல வந்துட்டு இப்டி ஆட்டி இப்டி இது பண்றதுக்கு ஒரு ஹிஞ்ச் மாரி இருக்கும். அந்த ஹிஞ்ச் இது முக்கியமான ஜாயிண்ட். தம்மாத்துண்டு ஆங்கர் தான்டாங்கிற மாரி தம்மாத்துண்டு ஜாயிண்ட் தான் அந்த கதவே தாங்குது. இந்த மாரி உங்களோட உங்களோட உடம்பையும் தம்மாத்துண்டு இடத்துல நின்னு தாங்குறது தான் ஜாயிண்ட்ஸ். அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் அது முக்கியம்னா, அ ஒரு ஒரு இடத்துல நான் அப்பயே சொன்ன மாரி தான். ஒரு ஒரு டோர்ல வந்துட்டு அது எவ்வளவு முக்கியம். அது இல்லாட்டி அந்த டோரே வேலை செய்யாதுல்ல. அந்த மாரி தான் உங்க ஜாயிண்ட் வந்து எதா அடிபட்டுருச்சுன்னா, அந்த இடமே டோட்டலா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த இடத்த நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதுக்கும் நீங்க தேவையான ரெக்கவரி, ஆ ட டயர்ட் வந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க தேவையான ரெக்கவரி, அதுக்கு தேவையான ரெஸ்ட் நீங்க குடுத்து தான் ஆகணும். அப்பதான் உங்க பாடி உங்க பேச்ச கேட்கும். இல்லாட்டி கேட்காது. ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐ மீன் அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னு இப்பயே நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே நம்ம மட்டும் தான் அடுத்த வீடியோ போட்டு அதுக்கு முன்னாடி வீடியோக்கு நம்ம அந்த வீடியோக்கு நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் உளறேன்னு நெனைக்கிறேன். நான் உளறலாம் இல்ல. கிளியரா சொல்றேன். அடுத்த வீடியோல போடுறத இந்த வீடியோல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐ திங்க் நீங்க புரிஞ்சிருக்கும். சரி புரியலனா விடுங்க மறுபடியும் டாபிக்ல வருவோம். என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? ஜாயிண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துட்டு இருந்தோம். மசிலோட ரெக்கவரி எவ்வளவு முக்கியம்னு பார்த்துட்டு இருந்தோம். நீங்க நார்மலா நீங்க டே டு டே லைஃப் செய்ற ஆக்டிவிட்டீஸ்லயே என்னால வந்துட்டு உங்களால எங்கெங்க பெயின ஃபீல் பண்ண முடியுது. என்னால எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும். என்னால நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சொல்றேன். வேற எதுவுமே இல்ல. ஒரு ஒரு விஷயத்த இப்ப கட்டிங் வெஜிடபிள்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. காய்கறி நறுக்குறது, காய்கறி வெட்டுறது. நீங்க காய்கறி ஒரே நேரத்துல வச்சு அ டப 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 இப்படி வெட்டிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்ட் அதாவது உங்களோட மணிக்கட்டு நீங்க ரெஸ்ட்டே இல்லாம வேலை செய்யும்போது, அது ஒரு ஜாயிண்ட்ஸ். அங்கேயும் உங்களுக்கு வலி ஏற்படும். அதான் உங்களுக்கு வந்து பெயினா மாறி, இந்த எனக்கு மணிக்கட்டு ஆவுனா வலிக்குதுப்பா, கைய தூக்க முடியல அப்படின்னு நெறைய பேரு சொல்லுவீங்க. முக்கியமா இந்த வீட்ல வேலை செய்றவங்கலாம். அ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்ட்டே விடாம வேலை செய்யும்போது, கன்ஃபார்ம் அங்க வந்து உங்களுக்கு பெயின் ஏற்படும். ஏன்னா நம்ம பாடிங்கிறது ஒரு அளவு தான் தாங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அப்படி இந்த அதனால நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கணக்கே இல்லாம பேசுவேன். மறுபடியும் அத நீங்க நெனச்சுட்டு டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு போயிறாதீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த நீங்க அந்த மாரி மணிக்கட்டுக்கு நீங்க ரெஸ்ட்டே விடாம ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த ஏற்பட்ட பெயின் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வலிக்கவும் செய்யும். ஸோ அதுக்கு நீங்க ஏத்த ரெஸ்ட் குடுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆ ஒரு பாத்திரம் வெளக்குறீங்க.
இப்போ வந்துட்டு இத ஏன் ரியல் டைம் சொல்றேன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு கட்டிங் வெஜிடபிள்ஸ்னா உங்களோட மணிக்கட்டு வலிக்கும். இதே ஒரு இடத்துல நின்னு நீங்க வந்து பக்கத்துல ஒரே இடத்துல நின்னு வளக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட முதுகு தண்டுலாம் வலிக்கும். அதே மாரி தான் ஒரு இடத்துல நின்னு ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட கீழ் முதுகு தண்டு, உங்களோட கால் அதெல்லாம் ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் ஏன் வலிக்குதுன்னா, வலிக்கணும். வலிச்சா தான் மனுஷன். அதுக்கு நம்ம ஏத்த எப்படி ரெக்கவரி தர்றோமோ, இல்ல எந்த வகையில எப்படி சாப்பிடுறோமோ, அதுக்கு எப்படி நம்ம டயர்ட்னஸ்ல நம்ம ரிலீஃப் பண்றோமோ, அப்பதான் அது திருப்பி ரீபில்ட் ஆயி நமக்கு நம்ம சொல்ற பேச்ச கேட்கும். இல்லாட்டி நம்ம ரெக்கவரியே குடுக்காம போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஆ நம்மளோட உடம்பு வந்துட்டு நம்ம பேச்ச கேட்காது. ஏன்னா, அதுக்கு தேவையான ரெக்கவரி நம்ம குடுக்கல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் அப்பயே சொன்ன மாரி, ஒரு ஒர்க் நம்ம ஒர்க் குடுத்துட்டே இருக்கோம். ஒரு லெவலுக்கு மேல அவனும் போடா நீயும் ஒர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த மாரி மசில்ஸ் உங்க உடம்ப விட்டு போகாம பாத்துக்கங்க. போடா நீ என்னடா சொல்ற நான் என்னடா கேட்கறேன்னு உங்க மசில்ஸ் உங்ககிட்ட சொல்லிற போகுது. இந்த மாரி நான் சொல்றதுக்கான அறிகுறி என்னன்னா, அதான் பெயின். போதும்டா. அதாவது போட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னைய போட்டு தட்டி எரிச்சுட்ட. அட கொஞ்சமா ரெஸ்ட் குடுறா. கொஞ்சமா ரெஸ்ட் குடுங்க ஆன்டி. கொஞ்சமா ரெஸ்ட் குடுங்க அங்கிள் அப்படின்னு கேக்குதுல்ல. அதான் உங்களுக்கு அந்த பெயின், சிவியர் இன்ஜூரி. வேற எதுவுமே இல்ல. சோ நீங்க அத வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்துட்டு பல்ல கடிச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் தானே, பல்ல கடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி ஒரே வேலையில நீங்க குதிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது, உங்க மசிலுக்கு அது தெரியாது. நீங்க வெஜிடபிள் தான் கட் பண்றீங்க. இந்நேரத்துக்கு நீங்க சாம்பார் வச்சு தான் ஆகணும். இந்நேரத்துக்கு நீங்க பொரியல் வச்சு தான் ஆகணும்னு மசிலுக்கு தெரியாது. அதாவது வேலைய மட்டும் தான் பார்க்கும். நீங்க தொடர்ந்து அத பண்ணும்போது, கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏத்த பெயினோ, இன்ஜூரியோ தரும். சோ இதுல வந்துட்டு என்னடா நீ சொல்ல வர? இது எங்களுக்கே தெரியும். நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சுட்ட? தம்மா துண்டு பைய நீ அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இதனால நீங்க பண்றது ஒரு விஷயம் இல்ல. அதுக்கேத்த மாரி ரெஸ்ட் குடுக்கணும்னு நான் மஸ்ட் சொன்னேன்னா, அதுக்கேத்த வார்ம் அப்பும், கூல் டவுனும் தரணும். இப்ப வார்ம் அப், கூல் டவுனுக்கு ஒரு அருமையான, அற்புதமான வீடியோ போட்டிருக்கேன். அதோட யூசஸ் வந்து 2ண்ட் எபிசோட்ல இருக்கு. அத எப்படி நீட்டா, பொறுப்பா பண்ணலாங்கிறது 4த் எபிசோட்ல இருக்கு. 3ர்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, இத வந்து நான் எப்படி சொல்றேன்னா, பிரிட்ஜ் எபிசோட்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பிரிட்ஜ் தான் 2த்தையும் சேர்க்கிறங்கிற மாரி, 2ண்டையும் 4த்தையும் லிங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல. இப்ப நம்ம இந்த 3ர்ட் பிரிட்ஜ் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆ ஒரு வார்ம் அப்பும், ஒரு கூல் டவுனுக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம் எடுத்து வந்திருக்கேன். ரியல் டைம் எக்ஸாம்லாம் இல்ல. நீங்க டே டு டே ஆக்டிவிட்டி இல்ல நீங்க நேர்ல பார்க்குற இதுல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து வந்திருக்கேன். அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல. இப்ப வந்துட்டு ஒரு ஸ்டவ் இருக்கு. அந்த ஸ்டவ்ல நீங்க ஒரு கடாய பத்த வச்சு ஆயிலே ஊத்தாம சமைக்கிறீங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிட மாட்டீங்க. யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆயிலே இல்லன்னா கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாம. அ அது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க போடுற பொருள் வந்து வேகாம இருக்கும். அதாவது நீங்க நீங்க சொல்றத கேட்காது. நீங்க அது என்ன வேகுனா வேகாது. ஏன்னா நம்ம ஆயில் நம்ம ஊத்தல. அதே மாரி தான் நம்ம உடம்புக்கு வார்ம் அப் ரொம்ப முக்கியம். வார்ம் அப் வந்து ஒரு ஆயில் போட்டு சார்ஜ் பண்ற மாரி தான். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டென்ட்டா ஓகேப்பா நம்ம இந்த மாரி இந்த வேலை செய்ய போறோம். நம்ம ஓரளவு இந்த இன்டென்ட்டா அதுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம உடம்பு சூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுதோ, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க இந்த வார்ம் அப் விட மாட்டீங்க. அதே மாரி தான் கூல் டவுனும். கூல் டவுன் யாருமே இல்ல. நீங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, ஒரு டீயோ, ஒரு காப்பியோ, இல்ல ஒரு சாம்பாரோ, ரசமோ வச்சுட்டு, நீங்க வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுவீங்க. அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்க. ஏன் ஆஃப் பண்ணுவீங்க? "ஐயோ! இவ்வளோ நேரம் எரிஞ்சிருச்சு. சிலிண்டர் பில் என்ன ஆகுது?" அப்படின்னு தான் நெனச்சு ஆஃப் பண்ணுவீங்க. அதுக்கு சொல்ல வரல. இப்ப ஏன் ஆஃப் பண்றீங்கன்னா, சரி இவ்வளோ நேரம் எரிஞ்சிருச்சு. அதுக்கு தேவையான ஒரு ரெஸ்ட் வேணும்னு உங்களுக்கே தெரியும். அதாவது சிலிண்டருக்கு, ஸ்டவ்வுக்கு ஒரு தேவையான இவ்வளோ நேரம் எரிஞ்சிருச்சு. நம்ம கேஸ் வீணாகக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சுருவோம். அதே மாரி தான் நம்ம உடம்பும். நம்ம இவ்வளோ ஆக்டிவிட்டி செஞ்சுட்டோம். இவ்வளோ வேலை செஞ்சுட்டோம். நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெச்சஸையோ, ஒரு எக்சர்சைஸையோ நம்ம பண்ணணும். அப்பதான் நம்மளோட மசில்ஸ்லாம் நம்ம பேச்ச கேட்கும். ரெக்கவரி அதாவது திருப்பியும் ரீபில்ட் ஆயி, சரியாயி நம்மளோட பேச்ச கேட்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதான் கூல் டவுனு. இத 2த்தையும் நான் ஒரே நாள்ல சொல்லி முடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, இது 2த்தையும் ஏற்கனவே சொன்ன மாரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். தோழர்களே, நண்பர்களே அத போய் கொஞ்சம் வாட்ச்சா வுடுங்க. அத வாட்ச்சா வுட்டுட்டு, அந்த எப்படி செஞ்சேன்னு 4த் எபிசோட்லயும் போய் வாட்ச்சா வுடுங்க. இந்த எபிசோடுக்கும் மறக்காம வாட்ச்சா வுடுங்க. வாட்ச்சா வுடுங்களா போய் பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான். உங்களுக்கு ஈஸியா கன்ஃபார்ம் புரியும். புரியுற மாரி தான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் அதுக்கு தான் இருக்குது. ஸோ போய் மறக்காம வாட்ச்சா வுடுங்க. ஆ அதாவது இன்னைக்கு ஒரு பிஸியான நாள். அதாவது ஒரு இந்திய குடியரசு தினம்னா ரொம்ப எல்லாமே பரபரன்னு இருப்பாங்க. முட்டாய் குடுப்பாங்க, சாக்லேட் குடுப்பாங்க, சல்யூட் அடிக்கணும், கொடிலாம் பத்த வைப்பாங்க. எல்லா ஸ்கூல், காலேஜஸ் மற்றும் எல்லா அ ஒர்க் பகுதி எல்லாத்துலயுமே கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். அந்த டைம்ல ஏன் அப்லோட் பண்றேன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? இந்த முக்கியமான நாள்லயும் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு தான் அப்லோட் பண்றேன். அ அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஸோ வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் உங்களுக்கு சொன்ன மாரி ஒரு ஆயில் சார்ஜ் போடுற மாரி, இந்த வீடியோல மெயினா 4 தாங்க எடுத்து வந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது உங்க உங்க உடம்பு தான் உங்க உடம்போட மெயின் ஒர்க்கர் தான் மசிலு. அதுக்கு நீங்க தேவையான ரெக்கவரி தரணும். 2வது என்ன? உங்களோட
ஜாயிண்ட்ஸ் அதையும் நீங்க மறக்காம பார்த்துக்கணும். ஏன்னா, அது நீங்க டேமேஜ் ஆச்சுன்னா, உங்க உடம்பும் ரொம்ப அதாவது தேவையில்லாத பெயின்லாம் சந்திக்கிற நிலை வந்துரும். அதனால அதையும் நீங்க பார்த்துக்கணும். 3வது என்னன்னா, வார்ம் அப் அண்ட் கூல் டவுன நீட்டா ஸ்டவ்ல வச்சே நான் முடிச்சுட்டேன். அதாவது நீங்க சீப்பா போட்ட கதைய நான் சீப்ப வச்சே முடிச்சுக்கிற மாரி நான் ஸ்டவ்ல வச்சே முடிச்சுட்டேன். ஸோ நீங்க போய் பாருங்க. இது இந்த சேனலையும் வாட்ச் விடுங்க. இது வந்து கொஞ்சம் டியூரேஷன் கம்மியா தான் இருக்கும். அ ஏன் ஏன்டா திருப்பி நீ போடுற அதனால கம்மியா அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் 2 வீடியோல குடுத்துட்டேன். ஸோ அத மோட்டிவேட் பண்ற விதமா தான் இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ மறக்காம இந்த சேனலையும் வாட்ச் விடுங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் தொடர்ந்து இனிமே வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஷார்ட்ஸ்லயும் நம்ம போட ஆரம்பிச்சுட்டோம். அது இல்லாம உங்களுக்கு ஏன் ஷார்ட்ஸ்ல போடுறோம்னா, ஏதாவது அப்டேட்ஸ் ஃபிட்னஸ் பத்தி அப்டேட்ஸோ, இல்ல நம்ம சேனல பத்தி அப்டேட் வந்தாலும், நம்ம என்னோட ஷார்ட்ஸ்லயும் உங்களுக்கு நான் மறக்காம போட்டு வீசிக்கிட்டே இருப்பேன். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்கிறது அத போய் பண்றது உங்க வேல. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு வார்ம் அப் அண்ட் கூல் டவுனோட வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல தரேன். மறக்காம அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லன்னா இந்த லிங்க் உங்களுக்கு சேர்த்து தரேன். இப்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் சும்மா தான் இருக்கு. சும்மா ஒரு லிங்க் போடு வைப்போம். அந்த லிங்க்கையும் தரேன். 2வது என்னன்னா வார்ம் அப் அண்ட் கூல் டவுன்னா யூசஸ் என்ன யூசஸ் அது ஏன் பண்றோம் அப்படிங்கிற அந்த லிங்க் உங்களுக்கு கீழ இப்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். போய் வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிருந்தது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அ நீங்க வந்து தனியா இல்ல. உங்களுக்குள்ள உங்களோட உடம்பு இருக்கு. ஸோ தைரியமா இருங்க நண்பர்களே. நன்றி. வணக்கம்.